சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்ட அமைச்சர்கள் பொன்முடி, சாத்தூர் ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு மற்றும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர் வளர்மதி ஆகியோர் மீதான வழக்குகளை தாமாக முன்வந்து மீண்டும் விசாரணைக்கு எடுத்தவர் ஹைகோர்ட் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ். ஊழல் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட அமைச்சர் ஐ. பெரியசாமி மீதான வழக்கையும் அவர் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தார். மறைந்த வழக்கறிஞர் என். டி. வானமாமலையின் நூற்றாண்டு விழாவில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கலந்து கொண்டார். கதைகளையும் உண்மை சம்பவங்களையும் எடுத்துச் சொல்லி பேசினார். நல்லவர்களையும் பண்பாளர்களையும் ஒழுக்க சீலர்களையும் புறக்கணிக்கும் காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களது முக்கியமான கொள்கையான நாம் எல்லோருக்கும் பொது உடைமை எல்லாம் மாறிப்போய் நான் எனது என்ற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கொடுக்கிற ஒரே அட்வைஸ் எல்லாருக்கும், ஏறி மிதிச்சிட்டு போயிட்டேரு, ஏறி மிதிச்சிட்டு போயிட்டேரு, நீ வெற்றி அடையணும், அவ்வளவுதான். மத்தவனை பத்தி கவலையே படாத, 4 பேருக்கு நல்லது செய்யணும்னா எதுவான செய் அப்படின்னு சொன்னதை இவங்க கொஞ்சம் வேற மாதிரி இன்டர்பிரட் பண்ணி, டு மூவ் ஃபார்வர்ட் யூ டூ வாட் எவர் இட் டேக்ஸ் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். அப்படின்றதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. இதுதான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டம். we live in an era, நல்லவற்றையெல்லாம் மறந்து கெட்டதையெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாயிட்டோம் நம்ம. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். 1984 போபால் கேஸ் டிராஜடி நடந்தது. இதெல்லாம் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. 84 Bhopal gas tragedy, one of the most terrible tragedies that happened for the human existence. அப்போ அந்த வாயு கசிவு ஏற்பட்டு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஒருத்தர் இருக்கார். அந்த போபால் வாயும் போது அவர் பார்க்கறாரு, எல்லாரும் ரத்தம் கசிய கீழே மயங்கி மயங்கி எல்லாம் விழுந்துட்டு இருக்காங்க. ஸ்டேஷன் பக்கத்துல மிருகங்கள்லாம் உழுது, மக்கள்லாம் உழுறாங்க. இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஒருத்தர் இருக்காரு அங்க. அவர் கடகடன் ரூமுக்குள்ள ஓடுறாரு. ஓடி கதவை சாத்திக்கிட்டார். சாத்தி அங்க இருந்து விடிய 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 எல்லா ட்ரெயினையும் தயவு செய்து போபாலுக்குள்ள நுழையாதீங்க, போபால்ல இப்படி நடந்துகிட்டு இருக்கு, வந்தீங்கன்னா பெரிய உயிர் சேதம் ஏற்பட்டுரும் அப்படின்னு போன் பண்ணி எல்லாரையும் நிறுத்துறார். மொத்த பேரையும் நிறுத்துறாரு. அவர் நிறுத்திட்டு நிறைய ஆயிரக்கணக்கான பேர் காப்பாற்றப்பட்டாங்க அவருடைய அந்த போன் கால்னால. இல்லாட்டினா எவ்வளவோ இடங்கள்ல இருந்து ட்ரெயின் அங்க போபாலுக்கு வர வேண்டி இருந்தது. நிறைய பேரை காப்பாத்துறாரு. காப்பாத்திட்டு அடுத்த நாள் போய் அந்த ரூமை திறந்து பார்க்கும்போது உயிரிழந்து உட்கார்ந்துருக்காருங்க. உயிரிழந்து அவருடைய கடமையை செஞ்சிட்டு இருக்கும்போது ரத்தம் வந்து அந்த கசிவு அவரை இது பண்ணி இறந்து போயிட்டார். அவருக்கு பேரு துருவேன்னு பேரு. எவ்வளவு பேருக்கு ஒரு பேர் தெரியும்? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விகள். சிலதெல்லாம் நம்மளால கேட்டுக்க வேண்டியிருக்கு. நான் ஏன் சொன்னேன்னா, நல்லவர்களை நாம் மறந்து, நல்லவற்றை மறந்து தீயவற்றை எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கணும்ன்றதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கோம். எல்லாருக்கும் ஆட்டோ சங்கரை தெரியுது. 100வது நாள் படத்தை வந்து பார்த்துட்டு தான் ஆட்டோ சங்கர் இப்படி பண்ணான்னு எல்லாரும் பேசுறாங்க. மறக்கவே மாட்டேங்கிறாங்க யாருமே. அதை ஹிட்லரை தெரியுது, எல்லாரையும் தெரியுது. ஆனா நல்லவங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது இல்லைன்றதுல ரொம்ப தீர்மானமா இருக்கும். அடுத்தது, நல்லதை தனியாக செய்பவன் தண்டிக்கப்படுகிறான், கெட்டதை கூட்டத்தோடு செய்பவன் கொண்டாடப்படுகிறான். முன்ன ஒரு காலத்துல ஒருவன் கெட்டவனா இருந்தான். அப்போ ஒரு 100 பேர் நல்லவர்களா இருந்த போது அவனை பார்த்து ஒரு ரொம்ப மோசமான ஆளு, அவன் குடிகாரன், அவன் குடும்பத்தை ஒழிக்கிறவன், திருட்டு பையன் அப்படின்னு ஒரு 100 பேர் சொல்லுவாங்க. இன்று நல்லவனாக இருக்கக்கூடிய ஒருவனை தேட அந்த நிலைமையில நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். யார் யார் நல்லவன் இருக்கான்னு தேடக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்படியே கிடைச்சாலும் அவனை நம்ம நக்கல் அடிக்கிறோம். இவர் பெரிய திருவள்ளுவர் வந்துட்டாருப்பா, மகாத்மா காந்தி, நம்ம சொல்றோமா இல்லையா? நம்ம சொல்றோமா இல்லையா? அப்போ இங்க நல்லவனா வாழ்ந்தா இழிச்சவாயன், நல்லவற்றை பற்றி பேசினா வந்துட்டார் திருவள்ளுவர்.
அப்படின்னு நக்கல் அடிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நான் இது எல்லாத்தையும் அப்படியே உங்ககிட்ட போடுறேன், நீங்க யோசிச்சுக்கோங்க நான் சொல்றது சரியா இல்லையான்னு சொல்லி. இன்னைக்கு நம்ம நல்லவங்களை என்ன தெரியுமா சொல்றோம்? பாவம் நல்லவர். பழக தெரியாதவன் 2 வார்த்தை சொல்லி எவ்வளவு அசிங்கப்படுத்துறோம். பாவம் நல்லவன், பழக தெரியாத ஆளு அப்படின்னு சொல்லி எவ்வளவு அசிங்கப்படுத்துறோம் நம்ம. அப்போ நல்லவனா இருக்கிறதே ஒரு பெரிய ப்ராப்ளத்துல இன்னைக்கு ஒரு சொசைட்டில காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு ஜாடியில சில கருப்பு எறும்புகள், சிகப்பு எறும்புகள் அது அந்தந்த ஓரத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்ப கருப்பு எறும்புக்கு சிகப்பு எறும்பு தன்னுடைய எதிரின்னு தெரியல, சிகப்பு எறும்புக்கு கருப்பு எறும்பு தன்னுடைய எதிரின்னு தெரியல. அதனுடைய ஓரத்துல அது பாட்டு வாழ்ந்துகிட்டே இருந்தது. அப்போ ஒரு அத்தன் வந்தான், அந்த ஜாடியை ஒரு உழுக்கினான். உழுக்கின போது என்னாச்சு, கருப்பு எறும்பு சிவப்பு எறும்பு எல்லாம் சேர்ந்துக்குச்சு. அப்ப கருப்பு எறும்பு சிவப்பு எறும்பை தன்னுடைய எதிரின்னு நினைச்சோம், சிகப்பெரும்பு கருப்பு எறும்பு தன்னுடைய எதிரின்னு நினைச்சோம், ஒண்ணுக்கு ஒண்ணு எல்லாத்தையும் சாகடிச்சிடுச்சு. ஆக்சுவலா அங்க எதிரிகள் எறும்புகள் அல்ல, அந்த ஜாடியை உலுக்கியவன். இன்னைக்கு இது நான் சொல்ற கதை எறும்பு கதை இல்ல, நம்ம கதை. இதுதான் நம்ம கதை. கருப்பெரும்பு சிகப்பெரும்பு எல்லாம் ஒன்றும் இல்லை, ஜாதி, மதம், கொள்கை, பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் இப்படின்ட்டு நம்மளை நாமளே ஒன்று வச்சுக்கிட்டு மேலேருந்து ஒருத்தர் நம்மளை உழுக்கிறான். உலுக்கி நாம ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு, நாம ஒருத்தர் ஜாதி சண்டையை போட்டுக்கிட்டு, மத சண்டையை போட்டுக்கிட்டு, ஐடியாலஜி சண்டையை போட்டுக்கிட்டு, அதுல மேலேருந்து ஜாடியை உழுக்கிறவன் குளிர் காஞ்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இது அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்கன்னு கூட தெரியாம எறும்பு மாதிரி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆடு குதிரை ஒரு கதை இருக்கு. ரொம்ப இந்த கதை என்ன ரொம்ப இட் ஸ்ட்ரக் மீ. எதுலயோ படிச்சேன் நான் இதை. அந்த குதிரைக்கு ஒரு வைரஸ் நோய் வந்துடுச்சு. ரொம்ப நோய்வாய்ப்பட்டு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. அந்த டாக்டர் பாக்குறாரு குதிரைய. பார்த்துட்டு அவர் சொல்றாரு, 3 நாள் நான் மருந்து தரேன் இந்த குதிரைக்கு. 3 நாள் முடியும் பொழுது அதுக்கு சரியாகலன்னு சொன்னா நீ அதை சாகடிச்சு தான் ஆகணும், ஏன்னா வைரஸ் மற்றவங்களுக்கு பரவிடும் இல்லாட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ குதிரைக்கு மருந்தை கொடுத்துட்டாங்க. இந்த ஆடுக்கு மனசு தாங்கல. ஐயோ 3 நாள்ல இந்த குதிரை எழுந்துக்கலனாக்கா அந்த குதிரையை கொண்டுடுவாங்கன்றது அந்த நல்ல ஆடுக்கு, நல்லவர்ன்ற அந்த ஆடுக்கு மனசு தாங்க மாட்டேங்குது. குதிரையை அது உந்துது, எப்படியாவது எழுந்துரு, எப்படியாவது நடந்துரு, இல்லாட்டினா உனக்கு கொண்டுடுவாங்க 4வது நாள். இப்படியே சொல்லி 3 நாள் ஆயிடுச்சு. இன்னும் அந்த குதிரையால சரியா எழுந்துக்க முடியல. திரும்பவும் டாக்டர் வர்றாரு வீட்டுக்கு. இன்னும் ஒரே ஒரு நாள் தரேன் மருந்து, 5வது நாள் முடிச்சிரு, இது குதிரை இல்லாட்டினா உங்களுக்கு கஷ்டம் வந்துடும். அந்த ஆடு அப்படி முயற்சி பண்ணி இப்படி முயற்சி பண்ணி 4வது நாள் குதிரை எழுந்துச்சு. எழுந்து நடக்குது. குதிரை எழுந்து நடந்த உடனே அதை பார்த்து அந்த சொந்தக்காரருக்கு ரொம்ப சந்தோஷமாய் போயிடுச்சு. சந்தோஷமாயிட்டு அவர் அந்த டாக்டரை கூப்பிட்டு, ரொம்ப சந்தோஷங்க, மருந்தெல்லாம் கொடுத்து குதிரையை நல்லா ஓட வச்சுட்டீங்க, நடக்க வச்சுட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு மத்தியானம் எங்க வீட்டுக்கு கொஞ்சம் ஒரு லஞ்சுக்கு வாங்க, அந்த ஆட்டை அடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு விருந்து கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு நல்லவங்களுடைய நிலைமை தான். ஆடு அடித்து விருந்து, நல்லவனை அடித்து விருந்து சாப்பிடுற மாதிரியான ஒரு சூழல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு கால சூழல்ல நல்லவனா இருந்தா இந்த சமுதாயம் நிஜமாவே அவனை நல்லபடியா நடத்துதான்றதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. 2-3 ஒரு உதாரணத்தோட சொல்றேன் நான். மணிப்பூர்னுடைய அயன் லேடின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா பேரு ஐராம் ஷர்மிளா. ஒரு வேலை சாப்பிடலன்னாக்கா எதை அடிச்சு சாப்பிடலாம் போல நிலைமையில உட்காந்துருக்கோம் நம்ம. ஒரு வேலை பசி தாங்க முடியல. அந்த அம்மா 16 வருஷம் ஃபாஸ்டிங் பண்ணாங்க. 16 years ஃபாஸ்டிங். இது அன்பிரசிடென்டட், யாருக்குமே தெரியாது. அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த குழாவெல்லாம் கொடுத்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி இருக்க வச்சாங்க 16 வருஷம். அந்த மனித உரிமை போராட்டங்கள் அவ்வளவு நடத்தினவங்க அந்த அம்மா. அப்போ அந்த அம்மா எலெக்ஷன்ல நிக்கிறாங்க.
எல்லா மக்களுக்கும் அவ்வளவு செஞ்சுட்டாங்க. மணிப்பூர்ல எலெக்ஷனுக்கு நிக்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளவு ஓட்டு கிடைச்சது தெரியுமா? 90 ஓட்டு கிடைச்சது அந்த அம்மாவுக்கு. உனக்கு அதுவே ஜாஸ்தின்னாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். சரி, இப்பதான் அது நடக்குதுன்னு பார்த்தா, வின்ஸ்டன் சர்ச்சில் செகண்ட் வேர்ல்டு வார் போது he is considered to be the mastermind behind that victory of the second world war. அவர் தான் கூட்டமைச்சு அந்த ஜெர்மனியை இவங்களையும் பண்ணுது. 45ல உலகமே கொண்டாடுது அவரை. பெரிய ஆள், பின்னிட்டேன். 46 எலெக்ஷன்ல தோத்துட்டாரு. 46 எலெக்ஷன்ல தோத்துட்டார் வின்ஸ்டன் சர்ச்சில். இப்போ அதே மாதிரி பல நல்லவர்களை சொல்லலாம். வாவு சிதம்பரம் பிள்ளை, அவருடைய கதையை படிச்சாலே முடிக்க முடிய மாட்டேங்குது. அவருடைய கதையை கண்ணுல இருந்து தாரதாரியா கொட்டுது. இப்படி கூட ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்கான். தன்னுடைய அத்தனை சொத்தையும் எடுத்துன்னு போய் போட்டு செக்கு இழுத்து, அவர்கிட்ட கேக்குறாங்க, செக்கு இழுக்கிறிய, உனக்கு வலிக்கலையான்னு கேக்குறாங்க. நான் செக்கா இழுக்கிறேன், என்னுடைய இந்தியாவை இழுத்துக்கின்னு இருக்கேன், நான் எங்கேயாவது சுதந்திரம் வருமானு சொல்ற ஒரு ஆள் அந்த வாவு சிதம்பரம் பிள்ளை. ஜெயிலுக்கு போறாரு. அவரை வரவேற்கிறதுக்கு எவ்வளவு பேர் போனாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு மனுஷன் போனான். சிவா போனார். அவ்வளவுதான். அவர் என்ன நினைச்சிருப்பார்? வெளில வரும்போது அப்படியே கோகோன்னு மக்கள் எல்லாம் இருப்பாங்க, நம்ம இவ்வளவு எல்லாம் செஞ்சிருக்கோம்னு நினைச்சிருப்பாங்க. ஒரே ஒரு ஆள் அவரை கூட்டிட்டு போறாரு. கடைசியில் ஏதோ கெரசின் மாதிரி எதையோ வித்து எங்க நார்த் மெட்ராஸ்ல தான் செத்து போனார். இதுதான் நம்ம நலாகாலமா ஒரு விஷயத்துல நம்ம தெளிவா இருக்கும். நல்லவங்களை காலி பண்ணணும்ன்றதுல நம்மளுடைய தெளிவு மிக சிறந்த தெளிவு, பர்ஃபெக்டா இருக்கும். அதுல அதே தானே பாரதிக்கு நடந்தது. 16 பேர் போனாங்க அவர் சாகும்போது. இன்னைக்கு நம்ம பாரதியார், வாவு சிதம்பரனார் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்ணிக்கிறோம். ரொம்ப ஈஸியான வேலையாய் போச்சு நம்மளுக்கு. ஏதாவது ஒண்ணு நடந்ததா ஒரு ஃபார்வர்ட் முடிஞ்சது. நம்மளுக்கு எதை பத்தி கவலைப்பட்டோம், என்னத்தை பத்தி செஞ்சோம். அதனால இப்படி இருக்கிற ஒரு காலகட்டம் இதுதான் இப்ப இருக்கிற காலகட்டம். இது இன்னும் மோசமாயிட்டே போகுது. நான் இங்க நெகட்டிவிட்டி பேச வரல. நான் ஏன் இதுக்கு ஒத்துக்கிட்டேன்றதுக்கான காரணத்துக்கு இவ்வளவு ஃபவுண்டேஷன் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் இதையெல்லாம் மனசுல வைங்க. இந்த அடிப்படையில், இந்த ஒரு பேசிஸ்ல இந்த ஃபங்க்ஷன் எவ்வளவு முக்கியம்னு இப்ப யோசிச்சு பாருங்க. இந்த ஃபங்க்ஷன் எவ்வளவு முக்கியம், யாரை பற்றி நாம பேசிக்கிட்டு இருக்கோம். அவ்வளவு அருமையா வாழ்ந்த ஒரு நல்லவரை பத்தி அவருடைய 100ஆண்டு விழா நிறைவு போது பேசிக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப முக்கியம். நல்லவனை பத்தி பேச முதல்ல எல்லாரும் எஃபர்ட் எடுக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம். 100ஆண்டு நிறைவு, அதாவது ஐயா நல்லக்கண்ணு 1948ல அவர் சொல்லும்போது அவருடைய வயசுல அவரால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. பட் அவருக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு புரிஞ்சுது. 48ல 2000 பேரை கோவிலுக்குள்ள கூட்டிட்டு போறதுன்றதெல்லாம் நினைக்கவே முடியாதுங்க. எல்லா ஜாதியினரும் கோவிலுக்குள்ளயும் இதுக்குள்ளயும் கூட்டிட்டு போறதுன்றது நினைக்க முடியுமா? இன்னைக்கு நம்ம பேசலாம் என்ன வேணா உட்காந்துக்கிட்டு. 48ல முடியுமா? அவர் என்ன மாதிரி, எந்த குலத்துல பிறந்தவர், என்ன மாதிரியான பேக்ரவுண்ட்ல இருந்து வரவர், அவர் கடைசி வரைக்கும் காம்ரேட்டா வாழ்ந்திருக்காரு. தன்னுடைய தொழில உண்மையா இருந்திருக்காரு. அவங்களுடைய ஜூனியர்ஸால 2 நிமிஷம் சேர்ந்தா போல பேச முடியல. நாள் தழுதழுக்குது, அவங்களுக்கு பேசவே முடியல. எங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி அவங்களால ஸ்தம்பிச்சு நின்றுடுறாங்க. இப்படி ஒரு மாமனிதன் இந்த இடத்துல வாழ்ந்திருக்கான்னா அவரை பத்தி பேச கூப்பிட்டு எனக்கு இங்க ஒரு வாய்ப்பு அளிச்சதுன்றது நான் பெரும் பேரா நினைக்கிறேன். ஒரு நல்லவரை, அதான் முக்கியம், அந்த வேர்டு முக்கியம். ஒரு நல்லவரை, ஒரு பண்பாளரை, ஒரு சட்ட வல்லுனரை, மற்றவர்களுக்காக நேரம் ஒதுக்கியவரை அவரது 100ஆண்டு நிறைவு நேரத்தில் நினைவு கூறுவது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்காக தான் நான் இவ்வளவு பேசிஸ் போட்டேன். இத யங்ஸ்டர்ஸ் கிட்ட எடுத்துட்டு போகணும்ன்றதுதான் முக்கியம். பல கிரேட்ஸ் ஆஃப் தலைவர்கள் இருக்காங்க. ஆட்டோகிராட்டிக் ஆர் கோஆபரேட்டிவ். இது ரொம்ப முக்கியமான தலைவர். அதாவது ஒரு நல்லக்கண் ஐயா மாதிரி தலைவர்களுக்கு பேரு ஊழியத்தன்மை கொண்ட தலைவர்கள்.
அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து மேனேஜ்மெண்ட் சயின்ஸ்ல இது ஒரு பெரிய ஸ்டடியே இருக்கு. அதாவது வந்து சர்வன்ட் லீடர்ஷிப்னு பேர். இந்த லீடர்ஷிப்புக்கு பேர் சர்வன்ட் லீடர்ஷிப்னு பேரு. இந்த இந்த இத வந்து சேவகர்கள் அவர்கள் வந்து சேவை செய்வதற்காகவே தலைவர்களாக இருப்பவர்கள், அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி. இதை நான் அப்படியே என்டிவிஐயாக போட்டு பார்த்தேன். இதுல இவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னலாம் ஏதோ ஒரு புக்கை பார்க்கும்போது பார்த்தேன். ஒன்னு, என்ன மாதிரி சிச்சுவேஷன்லயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எனக்கு இது வேணும் அது வேணும், இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருந்தா தான் வருவேன். 5 ஸ்டார் ஹோட்டல்ல சூட் போட்டாதான் நான் கேஸ் வந்து நடத்துவேன். எதையோ இந்த கூடு எங்கேயாவது போனா, எங்கேயோ பெங்களூர் போனாரா, உங்க வீடு தான் இருக்கேப்ப நாங்க வந்து தேர்ந்து, இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற ஒரு குவாலிட்டி நம்பர் 1. நம்பர் 2, ஹியூமிலிட்டி, பண்போட இருக்கிறது. ஒரு திமிர் இல்லாம ஒரு பண்போட வளர்ந்து இருக்கிறது, பண்போட எல்லாருக்கிட்டையும் ஒரு அணுகுமுறை இருக்கிறது. 3, கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படுறது. இது ரொம்ப முக்கியம். கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படலைன்னா நம்ம கடமையிலிருந்து தவறியர்கள் ஆயிடுவோம்னு நான் நினைக்கிறேன். எங்கெங்க கோவப்படணுமோ அங்க கோவப்பட்டு தான் ஆகணும். அது மாதிரி என்டிவி கோவப்பட்ட இடங்கள்லாம் நான் பார்த்திருக்கேன் கோர்ட்ல. அவர் ரொம்ப சாஃப்டானவர் தான். ஆனா இஃப் ஹி வாண்ட்ஸ் டு ரியலி புட் ஃபோர்த் a very strong view, he can put forth that such a view better than எம்ஜிஆர் பிரசாத். நான் என்ன சொல்றேன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. he can do it better than that. he can really put forth. so கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படுவார் அவரு. அடுத்தது, அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை அவருக்கு முன்னாடி பண்ண முடியாது. கரெக்ட் தானே? அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம், நான் சிலதெல்லாம் கேட்டுக்கிட்டேன், கேதர் பண்ணேன். ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக் ஒரு தலைவன் என்னன்னா, அவருக்கு பிடிக்காத விஷயத்தை அவருக்கு முன்னாடி பண்ண முடியாது. அந்த ஆளுமை, அதான் நான் சொன்னேன், அந்த ஆளுமை. கடைசியா டீம் பில்டிங், அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு தலைவருக்கு. அந்த டீம் பில்டிங் குவாலிட்டி, ஒரு ஆலமரம் மாதிரி இருந்து விழுதுகளா இவ்வளவு சீனியர் அட்வொகேட்ஸ், இவ்வளவு ஜட்ஜஸ், இவங்க எல்லாம் வந்து நூற்றாண்டு நிறைவு விழா போது இவங்க எல்லாம் என்டிவியை பத்தி நம்ம கிட்ட பேசுறதுக்குன்னு இவங்க எல்லாம் விட்டுட்டு போயிருக்காரு. அது ரொம்ப முக்கியம். இப்ப என்டிவி நம்மளால என்டிவி நம்மள்ட்ட பேசியிருக்க முடியாது, புஸ்தகத்தை பார்த்து தெரிஞ்சிருப்போம். ஆனா புஸ்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறத விட பிளஷ் அண்ட் பிளட்டா ஒரு ஆள் நின்னு பேசினான்னு வைங்களேன், இவங்க எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டதை பார்த்த போது இப்படி எல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து நம்மளுக்குள்ளேயே அந்த ஒரு மனசுல தோன்றது. அதனால he has inspired everyone. He has lived a very purposeful life, and I think this has to be spoken. திருப்பி இந்த மாதிரி நல்லவங்களை பத்தி நாம இளைஞர்கள்கிட்ட போய் பேசினாதான் ஒரு 10 வருஷம் கழிச்சு நல்லவர்களை இளைஞர்களுக்கு மதிக்க தெரியும். நக்கல் அடிக்காம பாவம் நல்லவன் சொல்றதெல்லாம் நிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ so much.